ரொம்ப நகை இருந்தா என்ன அவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்கா? நம்மளுக்கு பார்க்க தான் தெரியும். மர்க்கா சொல்லு. நம்மளுக்கு பார்க்க தான் தெரியும். மர்க்கா சொல்லு. உங்களுக்கு பார்க்க தான் தெரியும். நான் மூடி இருக்க தான் சொன்னேன், ஓப்பன் பண்ணேன். அது காத்துல தந்துச்சு. இது வந்து ஹைடிங் ஸ்பாட்டுங்க. எப்படி இது நல்லா இதா நம்மளோட கான்செப்ட். நம்ம கான்செப்ட் இதுதான். இது வந்து எப்படின்னா ஒரு 2-3 மூடி ஊற்றினா போதும், ரொம்ப ஊற்றும். ஆனால் நான் ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றுறேன். ஃபிஷ் கோல்டுலாம் விட்டால் செம்மையாக இருக்கும். இன்னொன்று போடு. வாவ், எப்படி இருக்கு சுகு? கோல்டு தான் செம்மையா இருக்கு. கோல்டு செம்மையாக எடுத்து காட்டுதுல அந்த கலருக்கு. ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி குளத்தூரில் பர்ச்சேஸ் டூர் ஒன்று காட்டியிருப்பேன். ஸோ பர்ச்சேஸ் பண்ண ஐட்டம்ஸ்லாம் வந்துச்சுங்க. இப்போ நம்ம இதை செட்டப் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முருகானந்தன்ற ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து கரெக்டாக டெலிவரி பண்ணிட்டாரு. எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, பக்காவாக இருக்குது. இதை நம்ம வந்து செட்டப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்னென்ன செட்டப் பண்ண போகிறேன்றதுக்கு முன்னாடி என்னென்ன ஐட்டம்ஸ் வந்தது உங்களுக்கு நான் காட்டிடுறேன். டேங்க் செட்டு, ஓகேங்களா? அப்புறம் இந்த அக்சசரிஸு நம்ம வாங்கணுமே, 840 ருபீஸ் ஆச்சு. டேங்க் வந்து 1400, இது ஒரு 840. இது ஒரு தர்மாக்கோல். இந்த ஏரியாவில் தர்மாக்கோல் 40 ரூபா. உங்கள் ஏரியாவில் எவ்வளோன்னு தெரியல. எங்கள் ஏரியாவில் தர்மாக்கோல் 15 ரூபா. ஸோ ஒவ்வொரு ஏரியாவில் தர்மாக்கோல் ரேட் மாறுது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஃபில்டரு, அப்புறம் நெட்டு, இதெல்லாமே சேர்த்து சொல்கிறேன். அக்சசரிஸ் 840 ருபீஸ் ஆச்சு. அப்புறம் இந்த பேக்ரவுண்டு, இந்த பேக்ரவுண்டு நான் உங்களுக்கு ஒரு கடை காட்டினேன், லிப்ரா அக்வேரியம் ஆர் இல்லைனா வீட்டுவார் அக்வேரிஸ்ட்டு, அவங்க கையில் போய் வாங்கிக்கலாம். அவங்க கையில் மட்டும்தான் இது அவைலபிளாக இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் வேறு எங்கன்னா நீங்கள் கார் க்ளீனிங்லாம் இருக்குல்ல, கார் மெக்கானிக்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க கையில் போய் வாங்கலாம். ஏன்னா அவங்க அந்த ஸ்டிக்கரிங் ஒர்க்லாம் பண்ணுறவங்கெல்லாம் கிடைக்கும். ஸோ இந்த இது வந்து நீங்கள் வந்து லிப்ராவில் வாங்கலாம், இல்லைனா வீட்டுவார் அக்வேரிஸ்ட்லாம் வாங்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 160 ருபீஸு. இது வாங்கியாச்சிங்களா? அப்புறம் நம்ம இவங்க தான் எடுத்து விட போகிறோம் தொட்டியில். ஸோ இவங்களோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 480 ஆயிடுச்சுங்க. என்னென்ன இருக்குன்னா பிளாக் கோல்டு இருக்குது, அப்புறம் நம்ம நார்மலில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒராண்டா மாதிரி இருக்குது அந்த கோல்டு. இது வந்து டொமேட்டோ கோய். ஆமாம், டொமேட்டோ கோய், ஓகேங்களா? அப்புறம் ஏஞ்சல் ஃபிஷ். ஸோ மொத்தம் ஒரு எத்தனை பேர்னா ஒரு 8 பேர்கிட்ட இருக்குங்க. 8 பேரா 10 பேரா தெரில, நான் உங்களுக்கு எடுத்து விடும்போது நான் சொல்கிறேன். சரிங்களா? சரியாக கணக்கு தெரில. ஸோ அப்புறம் கொஞ்சம் டெக்கார் ஐட்டம்ஸ் வாங்கினேன். அது ஒரு 330 ருபீஸ் ஆச்சுங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு 300 பண்ணி கொடுத்தாப்புல. அவரோட ஷாப் நேம் வந்து 5 ஸ்டார் அக்வேரியம். ஸோ இதெல்லாம் நம்ம வச்சு தான் நம்ம அக்வேரியம் செட்டப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாங்கிட்டு வந்த ஸ்டோன் வந்துட்டோம் பார்த்தீங்களா? ஸ்டோன் வாங்கினேன், 6 கிலோ வாங்கினேங்க. 6 கிலோ ஸ்டோன் வந்து ஒரு கேஜி வந்து 25 ருபீஸ், 6 கிலோ வந்து 150 ருபீஸ் ஆச்சு. நான் வாங்கின ஸ்டோன் கடை பேர் வந்து என்னடா? ஸ்டோன் கடை ஸ்டோன் கடை ஞாபகம் இல்லைங்க உங்களுக்கு. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், பார்த்துங்க. ஃபஸ்ட்டு ஸ்டோனை கழுவிடலாம் வாங்க. செம்மையாக சமைக்கிறோம், பயங்கரமாக ருசிக்கிறோம். ஸ்டோனியா இன்னைக்கு ஒரு பிடி நல்லா கழுவுங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா, முதல்ல கவரில் இருந்த ஸ்டோனை கொட்டிடணுமா, அதுக்கப்புறம் இப்படியே பண்ணணுமா. ஏன் இப்படி கிரீன்ஸ்டனமாக பேசுகிற? பரவாயில்ல, இந்த ஸ்டோனில் அழுக்கு கம்மியாக தான் இருக்குது போல இருக்கு. இல்லை பண்ண வரும் பாரு. ஸ்டோன் கழுவணுமா? கான்டாக்ட் சுகுமாரோட கான்டாக்ட் நம்பர் நான் போடுறேங்க. ஏய் பாத்தியா, கம்மியாக தான் இருக்குது, அழுக்கு கம்மியாக தான் இருக்குப்பா. கிளறி விடு. சாம்பாரா கலருக்குது? சாம்பாரை கிளறியா? சாம்பாரை கலக்குவாங்கடா. கைஸ், இந்த தொட்டியை வந்து கழுவி காய வச்சாச்சு. இப்போ திருப்பியும் வந்து இந்த பையன் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போயிட்டான். திருப்பியும் டஸ்ட்டு ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் மூடி இருக்க தானே சொன்னேன், ஓப்பன் பண்ணேன். அது காற்றுல தந்துச்சு. காற்றுல தந்துச்சா? ஆமாம். பாருங்க என்ன நான் சொல்கிறேன் பாருங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, கொஞ்சம் டஸ்ட் இருக்குது, அந்த டஸ்ட்டு துடைக்கிறதுக்கு இந்த ஸ்பாஞ்ச் வந்து வாங்கினாங்க. இந்த ஸ்பாஞ்ச் வந்து 10 ரூபாங்க. இதை வந்து தண்ணியில் நினச்சி இது பண்ணலாம். ஒவ்வொரு ஏரியாவில் ஒரு ரேட். எங்கள் வீட்டில் 5 ரூபான்னு வைப்பாங்க, திருமலை வயலில் பார்த்தீங்கன்னா அது 10 ரூபான்னு வைப்பாங்க. ஆமாம், போன வருஷம் வாங்கும்போது 500 ரூபாய்க்கு பார்த்து 1000 ரூபான்றாங்க. அது மாதிரி தான் என்ன பண்ணுறது. டேங்க்கு இந்த டாப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டாப் நினைக்கிறது இல்லை, முதல்ல தொட்டியை நினைங்க. ஸோ கைஸ், முதல்ல தொட்டியை வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, தண்ணி கொஞ்சம் ஊற்றிடுவோம். இந்த பையனால் நம்மளுக்கு டபுள் வேலை. இப்போது
ஒன்றும் இல்லை, சும்மா அந்த டஸ்ட்டு சேர்ந்துச்சு திருப்பி வந்து நம்ம வந்து கழுவும் போது இல்லை தண்ணி ஊற்றும் போது அந்த டஸ்ட்டு ஃபுல்லாக இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. அந்த ரீசனுக்காக தான் நான் கழுவுறேன். இல்லைன்னு வச்சிங்களேன் அதில் திட்டு அப்படி. ஆமாம். இப்போ இதுக்கு பேக்ரவுண்ட் வேறு ஓட்டணும் நம்ம, அதுதான் பெரிய வேலை. அதுக்குள்ளே கவுத்து போட்டாச்சா? என்ன பண்ணணும்பா? ஸ்டிக்கர் ஓட்டுருவான் பேக்ரவுண்டு. டெய்லரிங் வேலைலாம் பார்த்துட்டு வரோம். இந்த வேலையை ஒழுங்காக பார்ப்போம், அப்புறம் டெய்லரிங் வேலையை பார்ப்போம். ஸோ கைஸ் இப்படி தான் நம்ம ஓட்டணும். ஆக்சுவலாக இது வந்து தண்ணி ஸ்ப்ரே பண்ணிட்டு அப்படியே ஒட்டிடலாம். சரிங்களா? முதல்ல அளவு பார்த்து வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் ஓட்டலாம். கத்திக்கும் எனக்கு ஆகாது. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டாக ஸ்ப்ரே பண்ணாவே போதும், வாட்டர் லைட்டாக இல்லை. ஸ்டிக்கர் மாதிரி தான் இது, எடுத்து அப்படியே ஒட்டிட வேண்டியதுதான். என்ன பிரச்சனைனா நம்ம நகை இல்லைங்க. சரி, சின்ன வயசில் புக்குக்குள்ள ஒட்டுவாங்க லேபிள், அப்போ யார் ஒட்டுவா? ரொம்ப நகை இருந்தால் இடம் அவ்வளோ நேரம் பார்த்துட்ருக்கா, நம்மளுக்கு பார்க்க தான் தெரியும். சத்திய சோதனை செய்தப்பட்ட சுகுமாருக்கு இது ஒரு சோதனையா? வா எடுத்தாச்சுங்க ஃபைனலாக. எத்தனை ஆர்வக்குள்ள அதில் சல்லி இழுத்துறாதீங்க, ரெண்டா ஒட்டிக்கோ. ஓகே 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 வராம. சரி, ஆல்மோஸ்ட் ஒட்டியாச்சுங்க. ரெடி, நம்ம பேக்ரவுண்ட் ரெடி. தெர்மாக்கோல் வந்து அளவு பார்த்து வச்சாச்சுங்க. எதுக்கு வைக்கிறதுனா வாட்டர் லீக் ஆச்சுன்னா இந்த தெர்மாக்கோலே தங்கிடும். ஸோ டேங்குக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். ஏன்னா இது வுட்டு, தண்ணி இறங்குச்சுன்னு வச்சிங்களேன் நல்லா இருக்காது. கரெக்ட் ஆகுதா? டைம் ஆக என்ன ஆகிடும்னா மொத்தமாக இறங்கிடும். டைம் வாட்டர் ஃபில் பண்ண. ஆமாம் ஆமாம். சரி, நெக்ஸ்ட்டு கல் போட்டுடலாமா? ஸ்டோன் இறக்கிட்டு வாட்டர் வாட்டர் வந்து நாங்கள் ஆல்ரெடி பிடிச்சி வச்சாச்சு. 3 டேஸாக இருக்குது. இது வந்து நாங்கள் வந்து ஆல்ரெடி பிளான் பண்ணோம். ஆக்சுவலாக வந்து செட்டப் பண்ணணுன்னு ரொம்ப நாளாக இருந்தது. 3 நாள் முன்னாடி வந்து நாங்கள் டேங்கில் தனியாக எடுத்து வச்சாச்சு. அந்த வாட்டர் தான் ஊற்ற போகிறோம். ஒரு 6 கிலோ ஸ்டோன் வாங்கினோன்னு சொன்னோம்ல, இதுதான். போ திறந்து விட. ஓகேவா? வரும்னு நினைக்கிறேன் ஸ்லோவாக. 1 கிலோமீட்டர் இருக்குதுல்ல. ஸோ கைஸ் தண்ணி ஊற்றிட்டுருக்கோம், பார்த்துட்ருக்கீங்க. ஏன் ஸ்லோவாக வருதுன்னா நம்ம கண்டிஷன் பண்ண டேங்க்லேருந்து மோட்டருக்கு சப்ளை கிடையாது. அதை நாங்கள் வாயில் உறிஞ்சி தான் இங்கே எடுத்துகிட்ருக்கோம். எவ்வளோ ஸ்லோவாக வருதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். சரிங்களா? ஸோ இதே நம்ம டேங்காக இருந்தோன்னா சல்லுன்னு வந்துடும். ப்ரெஷர் இல்லாதனால உங்களுக்கு வந்து ஸ்லோவாக வருது. சுகுமார் எங்கே போனான்னு தெரில, கண்டிஷன் பண்ணன்னு போகிறான். அவன் கண்டிஷன் என்னன்னு தெரில எங்களுக்கு. டெக்கரேட் ஐட்டம் கொண்டு வா வச்சிடலாம். ஒரேடியாக வச்சுருவோம். வாஷ் பண்ணிட்டியோ? சூப்பரா, நண்பன்டா. இது வந்து ஹைடிங் ஸ்பாட்டுங்க. எப்படி இது நல்லா இதா? நம்மளோட கான்செப்ட், நம்ம கான்செப்ட் இதுதான். இதெல்லாம் கொஞ்சம் ஓரமாக வைக்கலாம், ஏன்னா நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்குங்க. ஸோ அவங்களாம் வந்து கொஞ்சம் ஒளியறதுக்கு. சுமார் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? தண்ணி ஊற்றிட்டுருக்கீங்க ரொம்ப நேரமாக, என்ன பண்ணுறீங்க? இது முடியுது நைட்டு 10 மணி ஆகிடும் போல இருக்கு. அவ்வளோ ஸ்லோவாக போகுது. சுகுமார் பார்க்குறான், ஐயோ எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுக்க முடியும் மாட்டான்டா. கைஸ் லைட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நான் உங்களுக்கு. 200 ருபீஸ். இது 2 ஃபீட்டுக்கு டேங்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ இது 2.5 ஃபீட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த பர்டிகுலர் டேங்க்கு யூஸ் ஆகுங்க. இதோட பெருசாக வேணால் வாங்கிக்கலாம் நீங்கள், ஆனால் வைக்க முடியாது. நீங்கள் வேலை டாப் மேலே வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாமா? கொஞ்சம் போட்டு விட்றேன். ஸோ செமையாக இருக்குங்க லைட்டு. இல்லை 3 லைட்டு சொன்னாங்களா? இதுவும் சூப்பராக இருக்குது இல்லை? ஃபிஷ்ஷு கோல்டுலாம் விட்டால் செமையாக இருக்கும். இன்னொன்று போட. வாவ், இதுதான் அல்டிமேட்டாக இருக்குது. இது நிறைய பேர் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இதா? ஆப்போசிட்டில் வைக்காதீங்க ஜி, இப்படி வைங்க. ஸ்ட்ரைட்டாக இதில் நீங்கள் பேக்ரவுண்ட் ஒட்டிக்கிற இடத்துல வைக்காதீங்க, ஆப்போசிட்டில் வைங்க, கலர் தூக்கலாக எடுத்து கொடுக்கணுன்னாரு. கரெக்டாக அதே மாதிரி நடக்குதுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த 20 வாட்ஸ் ஃபில்டர் நம்ம மாட போகிறோங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம லைட் செட் பண்ணியாச்சு, உள்ள டெக்கர் ஐட்டமும் வச்சாச்சு, ஸ்டோன் வச்சாச்சு. இப்போ இது ஃபில்டர் வச்சு கொஞ்ச நேரம் ஓட விட்டோன்னு வச்சிங்களேன், ஓரளவு வாட்டர் கண்டிஷன் ஆகும். ஆல்ரெடி கண்டிஷனான வாட்டர் தான், கொஞ்சம் ரொட்டேஷனில் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இது 20 வாட்ஸுங்க.
என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபில்டரோட நீங்கள் டாப் ஃபில்டர் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இது வந்து ஓரளவு தான் எனக்கு தெரிஞ்சு கண்ட்ரோல் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ 100% இது பண்ணுமான்றது எனக்கு கொஸ்டின் மார்க் தான். இதில் பிரச்சனை என்னன்னா, இதில் பிரச்சனையே கிடையாது. அதுதான் பிரச்சனையே. எனக்கு மேக்ஸ் வந்தது, எனக்கு மேக்ஸ் வரல. ஏன்னா எனக்கு மேக்ஸ் வந்தது, அந்த மாதிரி இதுக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் பிரச்சனை என்னென்னா, இது வந்து எல்லாமே ஃபிட்டாக இருக்கும். எடுத்துகிட்டு வந்து நம்ம வச்சிட்டோம்னா அது பாட்டு ஓடிட்டே இருக்கும், திடீர்னு ஒர்க் ஆகாது. திடீர்னு இதில் காணாமல் போச்சுன்னா நீங்கள் எங்கே ஒட்டவும் பண்ண முடியாது. ஸோ இது வந்து கொஞ்சம் வந்து ஒரு சைடில் ஃபோர்ஸ் அடிக்கும், பேலன்ஸ் சைடு வந்து உங்களுக்கு வாட்டர் வந்து நல்லா போயிட்டே இருக்குங்க. ஸோ இது வாங்கியாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டு போட்டு அது இன்னும் கூட கொஞ்சம் இறக்கிக்கிறேன் நான். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ வந்து நம்ம வாட்டரை வந்து ஃபில்ட்ரு போட்டு ஒரு கண்டிஷனிங் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி கண்டிஷனான வாட்டர் தான், பட் இருந்தாலுமே இதில் வந்து குட் பாக்டீரியா ஃபார்ம் ஆகிறதுக்காக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இது கண்டிஷனான வாட்டர் தான் இருந்தாலுமே ஐ ஃபீல் லைக் இதில் குளோரின் கண்டென்ட் இருந்ததுன்னா அது வந்து ஃபிஷ்ஷை அஃபெக்ட் பண்ணுன்றதுனால குளோரின் ரிமூவரை யூஸ் பண்ணி, இதில் இருக்கிற குளோரின் இருந்ததுன்னா அது ரிமூவ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபிஷ்ஷஸ்க்கு எந்த இம்பாக்டும் ஆகாது. இதோட ரேட்டு 15 ரூபா தான். நீங்கள் குளத்தூரில் எல்லா இடத்துலையும் நீங்கள் வாங்கலாம், சரிங்களா? இது வந்து எப்படின்னா ஒரு 3 மூடி ஊற்றினா போதும், ரொம்ப ஊற்ற வேணாம். நான் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றுறேன். எனக்கு என்னென்னா, இந்த ஸ்டோன்லாம் இருக்குல்ல, அதை நல்லா வாஷ் பண்ணிட்டோம். இருந்தாலும் அவங்க குளோரினில் போட்டு வச்சுருப்பாங்க, அதை ரிமூவ் பண்ணுறது நான் கொஞ்சம் நிறையவே ஊற்றுறேங்க. ஸோ வாட்டரோட கெப்பாசிட்டி பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணணும். இது வாட்டர் அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணணும், வாட்டர் கம்மியாக இருந்ததுன்னா அது மாதிரி. இப்போ 1 ஃபீட் டேங்காக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 2 மூடி ஊற்றலாம், 2 ஃபீட்டாக இருந்தால் 4 மூடி, 3 ஃபீட்டாக இருந்தால் 6 மூடி, அந்த மாதிரி. ஸோ கைஸ், ஃபிஷ்ஷஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஆல்ரெடி கண்டிஷன் பண்ணி அவங்கள என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றியாச்சு. ஆல்மோஸ்ட் இவங்க வந்து 1 ஹவருக்கு மேலே இருக்காங்க. இவங்களை எடுத்து ரிலீஸ் பண்ணிடலாம், சரிங்களா? இந்த நெட்டு பார்த்தீங்கன்னா நான் வாங்கினேங்க. எதுக்கு வாங்கினேன்னா, இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியுங்க, செம்மையாக இருக்குங்க. உள்ளே விட்டோன்னே கோல்டு செம்மையாக எடுத்து காட்டுதுல அந்த கலருக்கு. வந்துரு இவன் தான் துருன்னு ஓடுவான் தெரியுமா? டொமேட்டோ கோழி அது பேர். இப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஸ்விம் பண்ணுறான். ஃபுட்டு வந்து ஒரு 5 ஹவர்ஸ் கழிச்சு தான் போடணும். அவங்க முதல்ல இந்த என்விரான்மெண்ட்டுக்கு செட் ஆகும். என்னை பொறுத்த வரைக்கும் 5 ஹவர் இல்லை, 12 ஹவர்ஸ் கழிச்சு தான் போடணும். ஃபிஷ்ஷஸ் பாருங்கள், இவ்வளோ தான் விடணுங்க. இதுக்கு மேலே விட்டிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் க்ரூயல்ட்டி மாதிரி தான். மொத்தமாக நிறைய விடாதீங்க. லாஸ்ட் டைம் நான் ஒரு 100 ஃபிஷ் எடுத்துன்னு போய் விட்டேன், அது கழுவி ஊற்றாத ஆளே கிடையாது. ஊற்றியாச்சு. ஸோ என்னென்ன ஃபிஷ் இருக்குதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாங்களா? பார்த்தீங்களா, கோல்டு, இது வந்து ஒராண்டா டைப்பு, ஓகேங்களா? 1 2 3 4 இருக்கா? பிளாக்கு 2 பேரு, 1 2 3 4 அங்கே இருக்குங்களா? அது கூட பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் வந்து 2 பேர், டொமேட்டோ கோழி 2 பேர், 4 பேர் இருக்காங்க. அவனுக்கு தான் ரொம்ப டேஞ்சரஸான கைஸ், ஃபுல்லாக எகிருவானுங்க. மேலே டாப் இருக்குது, பெஸ்ட்டு. நம்மக்கிட்ட டாப் ஆல்ரெடி இருக்குங்க. செம்மையாக இருக்காங்க. கலர் பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. ஏஞ்சல் பாருங்கள், இந்த டேங்க்குக்கு இதுதான் அழகு. ஸோ இது ஒரு கம்யூனிட்டி டேங்காக ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சோங்க. அதனால் ஏன்னா குழந்தைங்கள்லாம் பார்த்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி பிரித்திகாலாம் கொஞ்சம் விளையாடுற பசங்க, அவங்களாம் பார்த்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி டேங்கு. ஒரே ஃபிஷ்ஷாக வளர்த்தா நல்லா இருக்காது அப்படின்னு என்னோடய பார்வைக்குப்பட்டது. எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்களாக இருந்தால் வளர்க்கலாம். புதுசாக பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி கலராக இருக்கணும்னு நினைப்பாங்க, அதுக்காக தான் இந்த மாதிரி. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 1 ஹவர் கழிச்சு நம்ம வந்து பார்த்தோம்னு வச்சிங்களேன், எல்லாமே இந்த ஸ்ட்ரெஸ்லாம் இல்லாமல் ஜாலியாக இருப்பாங்க. இது மேலே ஃபஸ்ட்டு நம்ம டாப் போடலாம். இந்த தக்காளி கொய்யா, டொமேட்டோ கொய் வந்து நம்ப முடியாது, எகிரிட்டானா பிரச்சனை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டாப் போட்டுருவோம். வேணாண்ணா. ஸோ இவங்களாம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க, ஏன்னா 2 வாட்டி மாற்றி போட்டாச்சு. ஒன்று வந்து பக்கெட்டில் போட்டோம், இப்போ வந்து டேங்கில் போட்டிருக்கோம். ஸோ 2 சைடும் நம்ம தண்ணி ஒரு 1 ஹவர் கேப்பில் மாற்றி போட்டதுனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. ஸோ கைஸ், ஆல்மோஸ்ட் நம்ம செட்டப் முடிச்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இன்னும் ஒரு 1 ஹவர்லேருந்து 2 ஹவருக்குள்ளே இவங்க வந்து ரெடி ஆகிடுவாங்க.
ஸோ இது எங்களுக்கு ஆன செலவு வந்து பார்த்தீங்கன்னா அது 3330 ரூபாங்க. இந்த அக்சசரிஸ் எல்லாமே சேர்த்து வித் இன்க்ளூடிங் ஃபிஷ்ஷு ப்ளஸ் ஒரு 550 ரூபா எங்களுக்கு ஆட்டோ ஆச்சு. எங்கன்னா கொளத்தூர்லேருந்து திருமுல்லை வாயில் வரதுக்கு 550 ரூபா வாங்கிட்டாங்க. என்ன பிரச்சனை என்ன இதுனா கொஞ்சம் சேஃபாக எடுத்துகிட்டு வருவாங்க, அதனால தான் அந்த ப்ரைஸ் வாங்குறாங்க. நம்ம ஓலாவில் போட்டோம்னா ஏற்றவே மாட்டாங்க. முருகானந்தம்னு ஒரு கான்டாக்ட் கொடுத்துருப்போம்ல, அந்த கான்டாக்டை நீங்கள் இப்போ ஃபோன் பண்ணி கேட்டு அவர் வராரான்ட்டு கேட்டு இது பண்ணுங்கள். அவரால் வர முடியலனா கூட அவர் ஃப்ரெண்டு மூலமாக உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணுவாங்க. கொஞ்சம் ஈஸியாக பண்ணிக்கலாம். அந்த ரீசனுக்காக தான். ஸோ நான் எதிர்பார்த்த ரேட் வந்து 2000 பண்ணலாம் தான் நினச்சோம். ஆனால் இது 3330 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்குது. என்னன்னா இந்த நிலைமைக்கு இன்றைக்கி வந்து கொளத்தூர்லமே எல்லாமே ரேட் அதிகமாக இருக்குங்க. அக்சசரிஸ்லேருந்து டேங்க்லேருந்து இந்த டாப்லாம் ஒரு காலத்தில் 200 இப்போ 300. ஸ்டாண்டெல்லாம் நான் வந்து 450 ரூபா 350 ரூபான்னு வாங்கினேன். ஸ்டாண்டெலாம் இப்போ 500 போயிடுச்சு. பேக்கெட் ஃபிஷ்லாம் 30 ரூபா வாங்குவோம். 80 ரூபா 60 ரூபா போகும் நம்ம வாங்கணும். பேக்கெட் ஃபிஷ்லாம் ரொம்ப ரேட் அதிகமாகிடுச்சு. என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு சத்தியமாக தெரியவே இல்லை. ஸோ ஆனால் செட்டப் வைஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி வாங்கினதுனால எல்லாமே நல்லாவே அமைஞ்சிடுச்சு. நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி நம்ம ஃப்யூச்சரில் நிறைய செட்டப் பண்ணுவோம், ஓகேங்களா? அதுவும் நீங்கள் பார்ப்பீங்க. ரொம்ப நாளாக நம்ம வந்து கொளத்தூர் போய் ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ தான் நம்ம போய் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஏன்னா கொஞ்சம் வெளியில் போய் ஷூட்டிங் பண்ணுற மாதிரி இருந்தது. தாய்லாந்து போகணும், வியட்நாம் போகணும், அந்த கண்டென்ட்லாம் வந்துகிட்டே இருக்குது. இப்போ தாய்லாந்து போட்டுட்ருக்கேன். அதுலேயும் நீங்கள் பாருங்கள். அதுலேயும் நான் ஃபிஷ் கண்டென்ட்லாம் போட்டிருக்கேன், அதுவும் பாருங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக நான் காட்டணும் பண்ணேன். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன ஐடியா எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி நாங்கள் பண்ணுறோம். இவர் தான் பண்ணுவார், ஓகேங்களா? இவர் தான் ஸ்கேம். நீங்கள் தான் பார்க்குறீங்களே, நானும் தானே பண்ணுறேன் கூட இருந்து. ஸோ பாருங்கள் கைஸ், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரம் மை சைட். ஸோ பாய்.